குற்றமற்ற வள்ளல் பகவான்னு தெரிவித்தார். என்ன குற்றம் கிடையாதுன்னால், கொடுக்கும் போது எவ்வளவுன்னு அளந்து கொடுக்க மாட்டாராம். கொடுத்ததற்கு பிறகு இவன் எனக்கு தானே திரும்ப பண்ணுவானான்னு பார்க்க மாட்டாராம். கொடுத்த பிறகு நான் கொடுத்தேன்னு மனசால கூட நினைக்க மாட்டாராம். மற்றவர்கள்ட்ட சொல்றது அப்புறம் இருக்கட்டும், இவனுக்கு நான் உதவினேன், கொடுத்தேன், ரட்சித்தேன் என்கிற எண்ணமே பகவானுக்கு கிடையாது. அந்த எண்ணத்தோடு ஸ்லோகம் சொல்றார். ஒரு பெரிய கடன் வாங்கிவிட்டு அசலையும் செலுத்த முடியாமல் வட்டியும் செலுத்த முடியாமல் ஒருவன் இருந்தால் எப்படி மனசு அடித்து கொள்ளுமோ, அதை போல் என் மனது துடிக்கிறது. கோவிந்தான திரௌபதி அழைத்ததற்கு ரிணம் பிரவிருத்தமிவ, நன்னா வளர்ந்து வட்டி போட்டு குட்டி போட்டு வளர்ந்த ஒரு கடனை போல என் மனசுல ரொம்ப துன்பத்தை கொடுக்கிறது. என்னால எதுவுமே செய்ய முடியவில்லைன்னு தலையை குனிஞ்சுட்டே கண்ணன் வைகுந்தத்துக்கு புறப்பட்டு போனாராம். அந்த அளவுக்கு திரௌபதியினிடத்துல ஒரு அன்பு. இந்த குணம் பிராட்டிக்கும் உண்டு, பெருமானுக்கும் உண்டு. எத்தனை உதவினாலும் ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலிபரம் வகதே விதீரியன்னு பராசர பட்டர் பாடுகிறார். ஸ்ரீரங்க நாச்சியாரை யாரோ ஒருத்தர் வழிபோக்கர், வடக்கு வாசல தானே நாச்சியார் சன்னதி இருக்கு, வடக்கு வாசலை தாண்டி ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாராம். போற வழியில சரி உள்ள பிராட்டி இருக்காளேன்னு இப்படி கையை கொட்டி கும்பிட்டுட்டு மேல புறப்பட்டு போனாராம். உடனே பிராட்டியும் இவன் என்னிடத்துல சரணாகதி பண்ணிருக்கான் போல் இருக்கு, இவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமேனு முதல்ல ஐஸ்வர்யம் கொடுத்தாளாம். அப்புறம் கைவல்யம்ங்கிற மோட்சத்தை கொடுக்கலாம்னு சொன்னாலாம். கடைசியில வைகுந்தத்தையே கொடுத்துட்டாளாம். எல்லாத்தையும் கொடுத்த பிறகும் என்னால் இவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப வெக்கமா இருக்குன்னு தலையை குனிஞ்சுட்டாளாம். பிராட்டியை சேவிச்சு பார்த்தேன்னா தலை கொஞ்சம் இப்படி குனிஞ்ச மாதிரி இருக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு. ஏன் தலை குனிஞ்சிருக்குன்னால், கைகூப்பின ஒருத்தனுக்கு மோட்சத்துக்கு மேல கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லையேன்னு வெட்கமாம் பிராட்டிக்கு. அதனால தலை குனிஞ்சுன்னு இருக்கான்னு தெரிவிக்கிறார். பிராட்டிக்கு உண்டுன்னா அவகிட்ட தானே பயின்றான் பகவான். பரத்வம் மேன்மை என்பது பகவானுக்கு இயற்கையான குணம். எளிமை என்பது பிராட்டியினுடைய சேர்க்கையால வந்த குணம். அந்த பிராட்டிக்கு இருந்தா பகவானுக்கும் இருக்காதா? அந்த திரௌபதி பண்ண சரணாகதிக்காக தகுந்ததாக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லைன்னு சொல்லி கொண்டு போனார். இது கோவிந்த ரக்ஷமாம் என்று திரௌபதி வைத்த பிரார்த்தனை. அப்ப நெருக்கமான பக்தனாக இருந்தால் எண்ணிலும் வரும், நினைத்த மாத்திரத்திலே தான் வந்து ரட்சிக்கிறார். நேரே வந்தால் அது விபரீதமாக போகும், அந்த பக்தனுக்கே துன்பத்தை அளிக்கும் என்றால் நேரே வராமல் தொலைவிலிருந்து ரட்சித்து கொடுத்தார். ரட்சித்து விட்டு அவளுக்கு நான் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிட்டேனே, தேவைக்கு அதிகமாகவே திரௌபதிக்கு உதவி இருக்கிறேன் நினைப்பது கிடையாது. எத்தனை செய்தும் நான் செய்தது ஒண்ணுமே இல்லை நினைத்து கொண்டு வைகுந்தத்துக்கு கவலையோடு திரும்ப செல்லுகிறார்.